வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரேடிங்ஸ். திஸ் இஸ் நசீர், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேடிங்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டான ஒரு நியூஸ் ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கு. என்னென்னா, பி அவர் செக் திஸ் அலர்ட் லிஸ்ட் ஃப்ரம் RBI கண்டக்டிங் த ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணாதீங்க அப்படிங்கிற ஒரு அலர்ட் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அதை நினச்சி நம்ம மக்கள் எல்லாம் பயந்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் பயப்படக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஜஸ்ட் ஃபார் த அலர்ட் தான். அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபண்டுக்கு ஏதாச்சும் ப்ராபபிலிட்டி வந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணலாமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ அதாவது அன்அத்தாரைஸ்டு புரோக்கரோட கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது ஜீரோடா அப்டாக்ஸ்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன் புரோக்கர்ஸ்லேயே வந்து பண்ணுறாங்க. பட் அந்த இந்தியன் புரோக்கர்ஸில் பண்ணணும் அப்படின்னா என்னோடய மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா $1000 இருக்கணும். இருந்தால் தான் என்னால் இந்தியன் புரோக்கரில் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண முடியும். ஆனால் ஒரு சாமானிய மனிதன் $1000 டெபாசிட் பண்ண முடியுமான்னு கேட்டால், நான் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, $25 லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஏன் ப்ரோ இந்த ஃபாரெக்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாரெக்ஸ் கண்டிப்பாக பண்ணலாம். அதாவது INR பேஸ்டான கரன்சியோட இந்தியாவில் பண்ண முடியும். பட் ஐஎன்ஆருக்கான எகெயின்ஸ்ட் கரன்சி, அதாவது ஈரோ ஜிபிபி, ஈரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, அது இல்லாத கரன்சியில் ட்ரேட் பண்ணுறது இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இப்போ கரண்ட்டாக அது வந்து போய்கிட்டு தான் இருக்குது. ஜஸ்ட் ஃபார் த அலர்ட் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான புரோக்கர்ஸ்லாம் நடவடிக்கை இருக்காங்க. நான் ஒரு விஷயம் கவர்மெண்ட்டுக்கு இங்கே எடுத்து வைக்கிறது என்ன அப்படின்னா, தமிழ் ராக்கர்ஸ் மூவி வெப்சைட்டை பேன் பண்ண தெரிஞ்ச நம்மளுடைய கவர்மெண்ட்டுக்கு இந்த புரோக்கிங் வெப்சைட்டை பேன் பண்ண ஒரு நாள் போடாதா அப்படின்றதான் கேள்வி. ஏன்னா அலர்ட் மெசேஜ் கொடுக்குற கவர்மெண்ட் ஏன் அதை பேன் பண்ண மாட்டாங்க, ஏன் ஆர்ட்ஸை க்ளோஸ் பண்ண மாட்டாங்க? நிறைய பேரோட வாழ்க்கையை வீணாக்குற ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு அவங்களே பர்மிஷன் கொடுக்காங்க. அந்த இடத்துலேருந்து கவர்மெண்ட் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கலை அப்படிங்கிறது என்னுடைய இங்கே ஒரு கேள்வியாக கவர்மெண்ட் சைடில் நான் வைக்கிறேன். அப்போது பேன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த புரோக்கருடைய வெப்சைட்டை பேன் பண்ணுங்கள் இந்தியாவில். அதர்வைஸ் இந்த மாதிரி பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு நம்ம மக்கள் மத்தியில் வேணாம். ஸோ அவங்க பேன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கான தடையை விதிப்பாங்க. அந்த வெப்சைட்டில் போனால் அதுக்கப்புறம் இருக்கலாம். ஸோ இங்கே உலகளாவிய இதில் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் அதிகமாக இருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையவே ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதனால ஆக்ஷன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து கோர்ட்டு அந்த மாதிரி ஆக்டுக்குள்ளே தான் போகும் அப்படிங்கிறத எதிர்பார்க்காங்க. ஏன்னா இதே மாதிரி தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி கிரிப்டோலையுமே நிறைய அலர்ட்ஸ் RBI சைட்லேருந்து வந்துச்சு. ஃபைனலி நம்மளோட ஹைகோர்ட்டே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்ரூவ் கொடுத்து கிரிப்டோ பண்ணலாம், பட் அதுக்கான டேக்ஸை பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே கான்செப்டாக இந்த ஃபாரெக்ஸுக்குமே இன்னும் வரப்போகிற காலங்களில் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். அது வரைக்கும் நான் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண முடியாதா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கான மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, we are want to be the tax payers. நம்ம வந்து டேக்ஸாக பே பண்ணிக்கலாம். கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட்டாக இல்லை வித்ட்ராவலோ எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்திருக்கு. இதே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ வாண்ட் டு பி பை கிரிப்டோ. நீங்கள் கிரிப்டோவாக பை பண்ணி நம்ம கிரிப்டோவை என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். நான் வெளியே எடுக்கும்போது கிரிப்டோவாக தான் வெளியே நான் கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். நீங்கள் கிரிப்டோவாக வேறு யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். ஏன் கிரிப்டோ அப்படின்னா டீசென்ட்ரலைசர், அதனால நான் கிரிப்டோவை யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கிரிப்டோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபாரெக்ஸில் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம், வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் இந்தியன் மணியாக டெபாசிட் வித்ட்ரால் பண்ண வேணாம். நீங்கள் ஒரு கிரிப்டோவாக என்ன பண்ணுங்கள், டெபாசிட் வித்ட்ரா பண்ணுங்கள். நீங்கள் எப்படி டெபாசிட் பண்ணுறீங்களோ அதே மெத்தடில் தான் நீங்கள் வெளியே இருக்காமல் இருக்கும். நீங்கள் கிரிப்டோவாக வாங்கி வச்சுட்டு இப்போ USDTயாக வாங்கி வச்சுக்கிட்டு அந்த USDTயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், புரோக்கர்ஸில் நீங்கள் பண்ணலாம். நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க, எஸ்என்எஸ் இருக்காங்க, ஆட்டோஃபெக்ஸ் இருக்காங்க, நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து சில லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இந்த புரோக்கர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது அன்ஆத்தரைஸ்டு இந்தியா, அதாவது இந்தியன் மணியை வந்து அந்த புரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம கிரிப்டோவாக தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது இந்த கணக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரிப்டோ இன்வெஸ்டராக தான் வருவீங்க. இந்த கணக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு கிரிப்டோ இன்வெஸ்டராக தான் வருவீங்க. நீங்கள் கிரிப்டோவாக தான் வாங்கி வச்சுக்கோங்க. கிரிப்டோ என்னுடைய அசட்டை நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதுதான் என்னோட இப்போ என் கையில் இந்தியன் மணி இருக்குன்னா இந்தியன் மணியை ஒரு ப்ரொசீஜர் வச்சு இதுக்குள்ளே தான் பண்ணணுங்க. நான் என்ன பண்ணேன், இந்தியன் மணியை கொடுத்து நான் ஒரு அசட் வாங்கிக்கிட்டேன். இந்தியன் மணியை கொடுத்து ஒரு காயின்ஸுக்கான அசட்டை நான் வாங்கிக்கிட்டேன்ல,
அப்போது அந்த அசட்டை நான் என்ன வேணாலும் பண்ணிக்க முடியும். கிரிப்டோவுக்கு நீங்கள் இதுதான் பண்ணணுங்கிற ரூல் கிடையாது. அப்படிங்கப்போ நீங்கள் கிரிப்டோவை என்ன பண்ணிக்கலாம், ஃபாரெக்ஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ணி நீங்கள் கிரிப்டோவாக வெளியே கொண்டு வந்துட்டு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணி நம்ம வெளியே கொண்டு வந்ததுனால நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை வச்சுட்டு அதுக்கான டேக்ஸ் பேயிங் 28% டேக்ஸ் பேயெல்லாம் நம்ம இருந்துக்கலாம். இன்கம் டேக்ஸில் 28% நம்ம டேக்ஸ் பே தான் பண்ணணும். கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டேக்ஸ் பே பண்ண தான் போகிறோம். கிரிப்டோ ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ண போகணும். ஸோ அந்த டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ண போகிறதுனால நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதனால RBI வந்து ஒரு அலர்ட் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் பயப்பட வேணாம். ப்ளஸ் எஸ்என்எஸில் வந்து இந்தியன் மணி டெபாசிட்டுக்கு வந்து இப்போ ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டிருக்காங்க. ஏன்னா பண்ண முடியாத ஒரு கட்டாயத்தில் நிறையா மெயின்டெனன்ஸ்னால வெளியில் எடுத்துட்டாங்க. ஸோ ஃபார் த ரீசன் இதனால தான். ஸோ நிறைய வெப்சைட்டில் இந்த ப்ராப்ளம்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால ஸோ இந்த இடத்துல பண்ணாங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று வந்து FTMO ட்ரேடர்ஸ். நாங்கள் வந்து FTMOக்குமே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல் போட்டுருக்காங்களே, FTMO பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஏன் இந்த மாதிரி ரூல் போட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. வி ஆர் த ஃபண்டட் ட்ரேடர்ஸ், அதாவது அவங்ககிட்ட நான் வேலை தான் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போவே இந்த வெப்சைட்டை படி ரூல் போடுறாங்க அப்படின்னா என்னோடய ஃபண்ட் அங்கே எதுவுமே போகலை. நான் எக்ஸாமினேஷனுக்காக நான் ஃபீஸ் கட்டுறேன். எக்ஸாம் நான் பாஸ் பண்ணோன்னே என்னோட ஃபீஸ் எனக்கே ரீஃபண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக FTMO பண்ணலாம். அதாவது இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே உள்ள மணியை அங்கே கொடுக்காதீங்க, பட் ஃபாரின்லேருந்து நீங்கள் எவ்வளோ மணி வேணாலும் சம்பாதிச்சு இங்கே கொண்டு வாங்க, அப்போ தான் நம்மளோட பொருளாதாரம் வளரும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து FTMO வந்து தாராளமாக பண்ணலாம். இது என்னுடைய ஒப்பீனியன். பட் அவங்க வந்து வேலட் வெப்சைட், இந்த வெப்சைட்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுன்னா குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணுங்கள், இந்தியன் மணியாக கொண்டு போகாதீங்க அப்படிங்கிறப்ப இப்போ ரூல் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிரிப்டோவாக கொண்டு போங்க. கிரிப்டோ பண்ணலாம், இந்தியாவில் லீகல் பண்ணலை, பட் பண்ணலாம் அப்படிங்கிறது கோர்ட் தரப்புலேருந்தே நம்ம சொல்கிறாங்க. நீங்கள் கிரிப்டோவாக கொண்டு போய் டெபாசிட் அண்ட் தென் வித்ட்ரால் பண்ணி அதுக்கான ப்ராப்பரான டேக்ஸை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட போகிறோம். இதுதான் நம்ம பண்ணலாம். இப்படிங்கிற வாய்ப்புகள் கிடைக்குது. கண்டிப்பாக இதோட ப்ராப்ளம் இன்னும் எதிர்பார்க்க போல் 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்கு வரைக்கும் இங்கே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி அலர்ட் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான். இதை நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா இந்த ஃபாரெக்ஸ் தான் நமக்கு ஒரு 5 10 கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு சாமானிய மனிதன் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹை ப்ராஃபிட், நான் கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் கையில் இருக்கிறது 10,000 ரூபாய் தான். அதை வச்சு நான் வந்து அட்டாரிசர் இந்தியன் புரோக்கரில் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் இந்தியன் மார்க்கெட்லேயே நான் ட்ரேட் பண்ணுவேன். பட் இந்தியன் புரோக்கர்ஸ் அந்த சப்போர்ட் கொடுக்கல. ஸோ சப்போஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் புரோக்கர்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். கண்டிப்பாக அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கொடுப்போம் அப்படிங்கிறதான் என்னுடைய தரப்போட ஒரு விஷயமா இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஃபாரெக்ஸ் ட்ரேடர்ஸ் கண்டிப்பாக பயப்பட வேணாம். ஸோ அதை வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புகிறேன். டோன்ட் வரி அபவுட் ஃபாரெக்ஸில் வந்து பேன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிட்டா கண்டிப்பாக ஃபாரெக்ஸை பேன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபாரெக்ஸ் வந்து இந்தியாவில் வந்து தாராளமாக இந்தியன் அட்டாரைசர் புரோக்கரில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். பட் அன்அட்டாரைசர் புரோக்கரில் ட்ரேட் பண்ணாதீங்காங்க. அதே மாதிரி அவங்க கொடுக்குற ஸ்பெசிஃபிகேஷன் இவங்களும் கொடுத்தா கண்டிப்பாக நம்மளும் இந்தியன் புரோக்கர்ஸுக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தாராளமாக நீங்கள் ஃபாரெக்ஸ் ட்ரேடராக இருக்கீங்கிற பட்சத்தில் தாராளமாக கிரிப்டோவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கிரிப்டோவாக வெளியில் இருங்க. அதுக்கான ப்ராப்பரான டேக்ஸை பே பண்ணுவார். அன்போடு ட்ரேடிங்ஸ் சார்பாக கேட்டுக்கிறேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கு, ஃபாரெக்ஸு, கிரிப்டோ எல்லாத்துக்குமே அடிப்படையிலான பேசிக்லேருந்து அட்வான்ஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வரையும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எங்கே பை பண்ணணும், எப்போ பை பண்ணணும், எந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணணும், ஒரு ஸ்டாக்கை நான் எப்போ பை பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லாத்துக்காகவும் ட்ரைனிங்ஸும் நம்ம ட்ரேடிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் இந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரேடிங்ஸ் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ரீசெண்டாக ஒரு ஸ்கேம் போகுது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரேடிங்ஸ்லேருந்து எந்த ஒரு எம்ப்ளாயுமே சரி, நானுமே சரி, யாருக்குமே இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ண மாட்டோம். நல்லா நம்ம வந்து இண்டிவிஜுவலாக எதுக்குமே பண்ண மாட்டோம். எந்த ஒரு அமௌண்ட்டும் உங்ககிட்ட கேட்க மாட்டோம். நிறையா ஸ்கேம்ஸ் போய்கிட்டு இருக்குது நம்ம ட்ரேடிங்ஸ் நேமை சொல்லி. நம்ம ட்ரேடிங்ஸை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஆஃபீஸோட மொபைல் நம்பர் இருக்குது, அதுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கூகுளில் போய்ட்டு ட்ரேடிங்ஸ் கேபிட்டல் ப்ரைவேட் லிமிடெட் போட்டிங்கன்னா நம்மளோட ஆஃபீஸோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். அதோடைய கால்ஸ் டேரெக்டாக கால் பட்டன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கால் டேரெக்டாக நம்மளுடைய ஆஃபீஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ நீங்கள் யாராச்சும் மணி கேட்குறாங்க, நான் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ண போகணும்னு சொல்லி வேறு யாருடைய நம்பர்ஸுக்கும் பண்ணிடாதீங்க. ஏன்னா யூடியூப் கமெண்ட்லேயே இந்த மாதிரி ஸ்கேமிங் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அவர் கைஸ். அண்ட் தென் ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ண முடியாதுன்னு பயப்படாதீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா நமக்கு சோறு போடுறது ஒன்று இப்போ ஃபாரெக்ஸ் தான். ஸோ அப்போது அந்த இடத்துல நான் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக நினைஞ்சுப்போம். தேங்க்யூ ஆல். பை பை, டேக் கேர்.